அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை சுக்கிரவார அமாவாசை. பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள், உங்களுடைய கர்ம வினைகள் குறையும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது வருது. இது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் வரைக்குமே நம்மளுக்கு இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே நாம் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வோம் இல்லைங்களா? அப்படி இந்த அமாவாசை திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த அமாவாசை நாளை மதியம் 12:54 ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் 12:29 வரைக்கும் நம்மளுக்கு இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நம்ம காலை நேரத்தில், அதாவது முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது ஆதித்த பகவானை சாட்சியாக வச்சு தான் நாம் தர்ப்பணம் கடற்கரை ஓரங்களில் கொடுப்போம் இல்லைங்களா? அப்படி நாளைய தினம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா 12:54 தான் நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. பொதுவாக 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதனால் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் சனிக்கிழமையில் தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலையில் நீங்கள் எப்பொழுதும் போல் தர்ப்பணம் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் மதியம் படையல் போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 11:30 12:15 வரைக்கும், அதாவது 12:15 வரைக்கும் நீங்கள் படையலிட்டு முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது தாங்க. அதுலேயும் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரவார அமாவாசையாக வருவது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வத்திற்கு படைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, 4 பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கிறீங்கன்னா 4 பேருக்கும் தீபம் ஏற்றி வைங்க. இல்லை உங்களுடைய குழந்தைகள், நீங்கள், மாமனார் மாமியார் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கு அப்படின்ற எண்ணிக்கையில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் அந்த விளக்கை ஏற்றி, இப்போ 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 அகல் தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே உங்களுடைய குலதெய்வம் சரி செய்யும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செஞ்சுக்கோங்க. அம்மா எங்களால் போக முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது பித்தளை செம்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கு, எவர் சில்வரையெல்லாம் தவிர்த்துடுங்க. அதில் சுத்தமான நீரை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு வேப்பையில் இல்லைன்னா பூக்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த உங்கள் குலதெய்வத்தின் கலசமாக நினைத்து கொண்டு இதற்கு முன்பாக உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்த அத்தனை தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கலாம். இது சாதாரண மண் அகல் விளக்கு தான். நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். அது எந்த தவறுமே கிடையாது. இதை வீடுகளில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கவே வேண்டாம். இது வெறும் பரிகார தீபங்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபங்களும் கூட தான். நம்ம வீடுகளில் அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் தர்ப்பணம் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல விஷயமோ அதே மாதிரி இந்த பசுமாட்டிற்கு உணவாக கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு அப்படின்னா, அகத்திக்கீரை கொடுப்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது சுக்கிரவார அமாவாசையாக வரக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு செல்வச் செழிப்பும் நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கணும். என்ன ஒரு பொருள் அப்படின்னா, வாழைப்பழம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த வாழைப்பழமாக வேணாலும் இருக்கலாம். தேன் வாழையாக இருக்கலாம், இல்லைன்னா பூம்பழமாக இருக்கலாம், எந்த பழமாக இருந்தாலும் சரிங்க. வாழைப்பழம் உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க.
பாசிப்பருப்பு முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க. இது எல்லாமே கலந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கொண்டு போய் இதை நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. ரொம்ப பயமாக இருக்குதுமா, அதனால் நாங்கள் அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் கையால் கொடுங்க. ஒரு பேருக்காவது ஒரு கை. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா அந்த உரிமையாளரை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க. உங்கள் கையால் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கிட்ட கொடுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சுக்கிரவார அமாவாசையில் நாம் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கும் பொழுது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு அனைத்து தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இப்போ நம்ம கோமாதாவிடம் எல்லா தெய்வங்களும், அதாவது முப்பெரும் தேவியரும் முனிவரும் ரிஷிகளும் எல்லாருமே அந்த கோமாதாவில் வாசம் செய்கிறாங்க. அதனால தான் அந்த கோமாதா அவ்வளவு விசேஷமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த கோமாதாவிற்கு நாம் இதை உணவாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு எல்லா தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும். நாம் என்ன பண்ணுவோம், முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். அப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் எனக்கு நல்லதே நடக்காதான், என் லைஃப்பில் என்றைக்கு தான் நல்லது நடக்குமோ தெரியலைங்க, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்ததில்லை, கஷ்டம் மேலே கஷ்டம்தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறுமுன்னே தெரியலை, இந்த மாதிரி நம்மளில் பல பேர் புலம்புறத கேள்விப்பட்டிருப்போம். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், அதிர்ஷ்டம் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த அமாவாசை செய்வது மிக மிக சிறப்பு. தவற விட்டவர்கள், அதாவது நாங்கள் வெளியூரில் இருக்கிறோங்க, என்னால் பண்ண முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இதை நீங்கள் ரெடி பண்ணி பசுமாட்டிற்கு உணவாக கொடுங்க. ரொம்ப 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 அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் இது பல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இதை கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஜாதகத்தில் முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி சாபம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு உணவை உங்களினுடைய முன்னோர்களுக்கு பேரை சொல்லி இதை கொடுக்கும் பொழுது முன்னோர்களின் சாபம் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நாளைய தினம் முடிந்த வரைக்கும் இந்த 3 பொருட்களையும் சேர்த்துருங்க. வாழைப்பழம், வெல்லம், அதே மாதிரி பாசிப்பருப்பு. இதை ஊற வச்சுருங்க. அப்படியே ராவாக கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியாது. முதல் நாள் இரவே ஊற வச்சு காலையில் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க. இதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம். சனிக்கிழமை மதியம் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை இருக்குது. அதனால் சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் கூட நீங்கள் இதை கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளும் தீரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.